சாட்டர்டே நைட் கோயம்பேட்டில் பார்ல நடந்த சம்பவம். 4 பேருமே 21 வயசு கீழே இருக்கவங்க. செல்லிங் ஆர் சர்விங் ஆஃப் ஆல்கஹால் பிலோ ஏஜ் ஆஃப் 21 இஸ் இல்லீகல். இந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சு ஏஐல போட்டு 21 வயசு முடிஞ்ச மாதிரி ஒரு ஆதார் கார்டு ரெடி பண்ணியிருக்காங்க. முதல்ல பெண் இலங்கை தமிழர் மறுவாழ்வு மீட்பு முகாம்ல இருந்தவங்க ஏதோ சம்திங் குடிச்சிருந்தாங்க. வந்த ஆண்கள் உமன் சக்திவேல் இன்னும் ஒரு 6 பேர் தகாத இடத்துல தொடறாங்க அப்படிங்கிற மாதிரி எங்ககிட்ட சொன்னாங்க. நாங்க அவங்க கிட்ட கேள்வி கேட்க போகும்போது வாக்குவாதமாயி கை கலப்பு ஆக போச்சு. தெரிஞ்சு எங்களை வெளியில அனுப்பிட்டாங்க 2 பேரையும். திரும்ப பார்க்கிங்ல அந்த பிரச்சனை நடந்து இந்த கார்ல கல் இருந்த சம்பவம் மாதிரியான தகவல் இருக்கு. இவங்க அடிச்சாங்கன்றது இன்னொன்னு வேற யாரோ அடிச்சதுக்கு இவங்க தான் அடிச்சாங்கன்னு அந்த பசங்க ரொம்ப அக்ரெசிவ் ஆயிட்டாங்க. வரும்போது இவங்க ஃபர்ஸ்ட் ஒரு அடி இடிச்சது ஷேக் ஆகி திரும்ப போகும்போது திரும்ப ஸ்பீடா சேஸ் பண்ணிட்டு போய் வேகமா இடிச்சதுல இவங்க ஒரு 100 மீட்டர் இடைவெளியில கொக்கி வீசப்பட்ட ஸ்பாட்ல BNS section 103 punishment for BNS section 109 clause 1 attempt to இந்த செயலை நான் செய்யறதுனால இதனோட விளைவு என்னவா இருக்கும்னு எனக்கு தெரியும். செக்ஷன் 115 clause 2 voluntarily causing hurt. அப்புறம் செக்ஷன் 351 clause 3 criminal intimidation threatening கொடுக்கிறது. இதுக்கு எல்லாம் மினிமம் 7-10 years மேக்ஸிமம் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட். கட்சி கொடி அப்படின்னு பார்க்கும்போதே முன்னாடி இதே மாதிரி ஒரு சம்பவம் போன வருடம் ஆச்சு. இப்பயும் டிஎம்கே கொடி அப்பயும் டிஎம்கே கொடி. போலீஸார் சொன்ன ஒரு விஷயம், பார்ட்டிஸ் வீக்கெண்ட் அந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணிட்டு அவங்க போகும்போது கொடியை பார்க்கும்போது போலீஸ் செக் பண்ண மாட்டாங்க. ஈஸியா நம்ம பாஸ் த்ரூ ஆகி போயிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்னால தான் இங்கே இந்த கொடி போடப்பட்டிருந்தது. மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆரோட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் கதிர். மேடம் வணக்கம். வணக்கம் சார். மேடம், இப்போ பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் நிறைய சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. முக்கியமாக கிரைம் பற்றியும் அதுக்கப்புறம் இந்த மது பற்றியுமே போயிட்டு இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வயசு பார்த்தீங்கன்னா 17-19 வயசு தான் சொல்கிறாங்க. எப்படி அவங்க பாருக்குள்ளே போனாங்க, அதுக்கப்புறம் எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு ஏன் தாக்குதல் நடத்தணும்? இது ஆக்சுவலி திரும்ப இந்த சம்பவம் முழுக்க என்ன அப்படின்னா ஒரு தனி மனித ஒழுக்கத்தை சார்ந்த ஒரு விஷயம் தான் இல்லையா? ஏன்னா இதனை நோக்கி அகெயின் நான் நிறைய ஒரு விமர்சனங்களை வைக்கிறத நான் பார்க்குறேன். அதை நான் முதல்ல எடுக்கிறேன் அப்படின்னா அகெயின் அது அந்த அளவுக்கு எல்லா கேஸ்லேயும் நடக்கிற ஒரு விஷயமா இங்கேயும் தான் நடந்துட்டு இருக்கு. என்னன்னா இங்க தப்பு அப்படின்னு பார்த்தோம்னா 2 பேர் மீதும் தப்பு இருக்கு. ஓகே, 2 பக்கம் மீதும் தப்பு இருக்கு. விச் மீன்ஸ் ஆண்கள் மீதும் தவறு இருக்கு, பெண்கள் மீதும் இங்க தவறு இருக்கு. ஓகே, பட் ஆனால் வைக்கப்படுற விஷயம் எப்படி இருக்கு அப்படின்னா ஏன் அந்த பொண்ணுங்க பாருக்கு போகணும், ஏன் அந்த பொண்ணுங்க டான்ஸ் ஆடணும், ஏன் அந்த பொண்ணுங்க குடிக்கணும் அப்படிங்கிற எல்லா கொஸ்டினும் வைக்கப்படுது. பட் அதையே நோக்கி இங்க குடிக்க கூடாதுன்னா 2 பேருமே குடிக்க கூடாது இல்லையா? சில ஆண்கள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த மைண்ட் செட் எப்படி இருக்கு அப்படின்னா பாருக்கு வரக்கூடிய பெண்கள் எல்லாம் தப்பானவங்க, நம்ம என்ன பண்ணாலும் அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க, they will not question us, they should not question us அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைமை இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அப்படி இருக்கும் போது இங்கே அந்த பெண்கள் மீது அந்த சீண்டல்ல ஈடுபட்ட ஆண்கள் மீதும் இங்க தவறு இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி தவறானது 2 பக்கமும் இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். ஸோ 2 பக்கமும் அந்த ஒரு அடுத்ததா ஒரு மாற்றம் வரணும் அப்படிங்கிறது ஒன்று, தண்டனை அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஓகே, ஸோ இன்சிடென்ட் சாட்டர்டே நைட்டு நடந்த ஒரு இன்சிடென்ட்டாக தான் இது இருக்குது. ஓகே, எங்கே அப்படின்னா நம்ம கோயம்பேட்டில் ஐ திங்க் அந்த சென்னை கேட்வே லைக் ஹோட்டலில் இருக்கக்கூடிய இக்னைட் பார்ல நடந்த ஒரு சம்பவம் தான். என்ன சொல்லப்படுது அப்படின்னா இதில் இந்த 4 பேருமே 21 வயசு கீழே இருக்கவங்க. ஓகே, ஏன்னா நமக்கு ஏஜ் வைஸ் பார்த்தோன்னா ஒன்னொன்றுல ஒரு டேட்டா இருக்குது. 17, 18, 19, 21 இருக்கு. 2 பேர் 17 இருக்கு. ஸோ 4 பேருமே 21 வயசுக்கு உட்பட்டவங்க தான், கீழே தான். இறந்து போன 2 பெண்கள் ஆக்சுவலி இன்னைக்கு மார்னிங் இன்னொருத்தவங்களும் இறந்துட்டாங்க. ஓகே, 2 பேரும் +2 முடிச்சவங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதில் முதல்ல அந்த பெண் அவங்க விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த இலங்கை தமிழர் மறுவாழ்வு மீட்பு முகாம்ல இருந்தவங்க. ஓகே, அங்க இருந்தவங்க கடலூர்ல அவங்க ஸ்கூலிங்க முடிச்சவங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் பழக்கத்தினால ஏற்பட்ட அவங்களுடைய ஃப்ரெண்டு பார்க்கறதுக்கு மே 19ஆம் தேதி சென்னை வந்ததாக சொல்லப்படுது. ஓகே, இதுலயும் 2 மாதிரியான தகவல்கள் இருக்கு. ஒன்று அவங்க கூட ஸ்கூல்ல படிச்சவங்கன்னு இருக்கு, இன்னொன்று இன்ஸ்டாகிராம்ல பழக்கம் ஏற்பட்டுன்னு இருக்கு. ஆக மொத்தம் அவங்க ஃப்ரெண்டை பார்க்க சென்னை மே 19ஆம் தேதி வந்திருக்காங்க. வந்தவங்க சம்பவம் நடந்த அன்னைக்கு 2 பேரும் ஏதோ படத்துக்கு போயிட்டு வந்ததுனால லேட்டா வந்ததுனால அவங்க அம்மா திட்டினாங்க அப்படின்னும் அவங்க சொல்லாம வெளியில கிளம்பி போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். ஏன்னா இது வரைக்கும் முழுக்க காவல்துறை தரப்புல இருந்து எதுவுமே நமக்கு அஃபிஷியலா வரல. ஓகே, சோ நமக்கு ஆர்டிகல்ஸ்லயும் நியூஸ்லயும் வரக்கூடிய தகவலின் அடிப்படையில் தான் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஓகே, சோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு சம்பவம் அவங்க 2 பேரும் உங்களுக்கு பார்க்கு போனதா ஒரு விஷயம், தட் இஸ் அந்த பப்புக்கு போனதா. அதுல 2 ஆண் இருந்தாங்க இல்லையா அவங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுல ஒரு பையன் பேசுறதை நம்ம கேட்டிருப்போம். ஒரு வீடியோ அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா நாங்களும் போனவங்க அவங்க ராபிடோல வந்துட்டாங்க 2 பேரும் அப்படின்னும் கப்பிள் என்ட்ரி. ஓகே, அது யூசுவலா நடக்கக்கூடிய பார்ல கப்பிள் என்ட்ரி போனா ஃப்ரீயா அலோ பண்ணுவாங்க. ஃப்ரீ ஆர் ரேட் கம்மி அப்படின்றது இல்ல டிஜே பாஸா இருக்கட்டும், அந்த மாதிரி சில எக்ஸம்ஷன்ஸ் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அந்த இடத்துல. ஒண்ணு. இன்னொரு பக்கம் இங்க என்ன அப்படின்னா இதுல இன்னொரு விதமான ஆபத்தும் இருக்கு.
தெரிந்த நண்பர்களாக உள்ள போறவங்க ஒரு பக்கம், இன்னொன்னு யாருனே தெரியாம அங்க போய் வந்து மிங்கிள் ஆறது ஒண்ணு இருக்கு, which means என்ட்ரிக்காக. முதல் கேள்வி என்னன்னா, அவங்க வந்து எல்லாமே 21 வயசு கீழே இருக்காங்க, எப்படி அவங்கள வந்து பவுன்சர்ஸ் உள்ள அனுப்பிச்சிருப்பாங்க? ஏன்னா ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு ஏஜ் எல்லாம் பார்த்துட்டு தான் அனுப்புவாங்க. எப்படி இவங்க அனுப்பிச்சிருக்காங்க? ஏதாவது ஒரு பவுன்சர்ஸ் ஒருவேளை தெரிஞ்சவங்களா இருக்காங்களா? இதுல சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 21 வயசு கீழே இருக்கவங்களுக்கு ஆல்கஹால் ஆனது சேலும் பண்ணக்கூடாது, தட் இஸ் செல்லிங் ஆர் சர்விங் ஆஃப் ஆல்கஹால் பிலோ ஏஜ் ஆஃப் 21 இஸ் இல்லீகல். ஏன்னா அதுதான் நம்ம ரீசெண்டாக பார்த்தோம். இந்த தாவேக்கா அரசு பொறுப்பேற்றதும் இந்த முதல் கட்டமாக 717 கடைகள் மூட்டினாங்க. கூடவே என்ன சொன்னாங்கன்னா, 21 வயசு கீழே இருக்கவங்களுக்கு ஸ்ட்ரிக்டா கொடுக்க கூடாது, அப்படி கொடுத்தாங்கன்னா துறை ரீதியான நடவடிக்கை அங்கே எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை மீறி அவங்க ஏஜ்ல அவங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா அவங்களோட கார்ட்ஸ், லைக் தட் இஸ் ஐடி கார்ட்ஸ், பர்சனல் வெரிஃபிகேஷனை நீங்கள் ப்ரூஃபை வாங்கி பாருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சட்ட ரீதியாகவும் தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1937 கீழேயும் ரூல் 11A சப்கிளாஸ் A அண்ட் சப்கிளாஸ் B ஆஃப் தமிழ்நாடு லிக்கர் ரீட்டைல் வெண்டிங் ரூல்ஸ் 2003 படியும் ரெண்டு விஷயம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். ஒன்று வந்து 21 வயசு கீழே இருக்கவங்களுக்கு வந்துட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது. அப்படி உங்களுக்கு வந்து அந்த ஏதாவது அப்பியரன்ஸில் அவங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் அவங்களோட லைக் பர்சனல் வெரிஃபிகேஷனுக்கான கார்ட்ஸை நீங்கள் டிமாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஓகே, அப்படி இருக்கும்போது எங்கள் பவுன்சர்ஸ் அது ஏன் பண்ணலை அப்படின்னு நம்ம இவ்வளோ நாளாக ஒரு கேள்விகளை வச்சுட்டு இருந்தோம். இன்னைக்கு ஒரு தகவல் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க 4 பேருமே இந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சவங்க, அதனால ஏஐல போட்டு 21 வயசு முடிஞ்ச மாதிரி ஒரு ஐடி கார்டு ரெடி, ஒரு ஆதார் கார்டு ரெடி பண்ணியிருக்காங்கன்ற ஒரு தகவல் இன்னைக்கு வந்திருக்கு. ஓகே விச் மீன்ஸ், ஏன்னா இன்னைக்கு ஏஐ எந்த அளவுக்கு ஆபத்து அப்படிங்கிறது நம்ம எல்லாம் தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்கோம் இல்லையா? அப்படி இருக்கும்போது அப்படி பண்ணப்பட்டதா ஒரு தகவல் இந்த இடத்துல இருக்கு இப்போ. ஓகே, ஸோ இது ஒரு பக்கம். ஸோ அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, நாங்கள் பப்புக்குள்ளே போயிட்டு நாங்கள் மேலே போய் ப்ரைவேட் அந்த பவுன்சர்ஸை பார்த்துட்டு வரதுக்குள்ள கீழே வந்து பார்க்கும்போது அதில் போன பெண் வந்து ஏதோ சம்திங் குடிச்சிருந்தாங்க அப்படின்னும் இன்னொருத்தவங்க உட்காந்துருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. போகும்போது டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து அங்கே வந்த ஆண்கள் யார் அப்படின்னா, இந்த சுமன் சக்திவேல் இன்னும் ஒரு 6 பேர். ஓகே, அவங்க எல்லாம் அங்கே வந்திருந்தவங்க வந்து லைக் தகாத இடத்துல தொடுறாங்க, எங்ககிட்ட வந்து லைக் அத்துமீறாங்க பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி எங்ககிட்ட வந்து எங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. அதன் அடிப்படையில் நாங்கள் அவங்க கிட்ட கேள்வி கேட்க போகும்போது அது வந்து லைக் வாக்குவாதமாகி கை கலப்பு ஆக போச்சு. இது நான் பவுன்சர்ஸ் கிட்டையும் போய் சொன்னேன்னு அவர் சொல்லியிருக்காரு. ஓகே, அப்புறம் பவுன்சர்ஸ் தெரிஞ்சு எங்களை வெளியில அனுப்பிட்டாங்க 2 பேரையும். திரும்ப பார்க்கிங்ல அந்த பிரச்சனை நடந்தது. திரும்ப நாங்க அங்கிருந்து லைக் ஸ்கூட்டி எடுத்துட்டு மாதிரி 4 பேருமே குடிச்சிருந்தாங்களா? இல்ல, இதுல அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நானும் இன்னொரு பையனும், நாங்க 2 பேரும் குடிக்கல, பொண்ணுங்க 2 பேரும் குடிச்சிருந்தாங்க அப்படிங்கிறது அவர் சொன்ன விஷயம். அதனால தான் நாங்க சேஃபா கொண்டு போய் அவங்க வீட்டுல விடணும் அப்படிங்கிறதுக்காக முன்னாடியும் பின்னாடியும் பசங்க உட்காந்துட்டு சென்டர்ல நாங்க பொண்ணுங்களை உட்கார வச்சோம் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருந்தது ஒண்ணு. இன்னொன்னு, அந்த கார்ல கல் எறிந்த சம்பவம் ஒண்ணு, அதுவும் 2 மாதிரியான தகவல் இருக்கு. ஒன்று இவங்க அடிச்சாங்கன்றது, இன்னொன்று வேற யாரோ அடிச்சதுக்கு இவங்க தான் அடிச்சாங்கன்னு அந்த பசங்க ரொம்ப அக்ரெசிவ் ஆயிட்டாங்க அப்படிங்கிறது. ஓகே, அவங்க வந்து மாருதி XUV 700ல வந்திருக்காங்க, அந்த காரையும் இப்போ சீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ வரும்போது இவங்க ஃபர்ஸ்ட் ஒரு அடி இடிச்சதா சொல்லப்படுது. இல்லை, அவங்க வந்து லைட்டாக ஷேக் ஆகி திரும்ப போகும்போது திரும்ப ஸ்பீடாக சேஸ் பண்ணிட்டு போய் திரும்ப வேகமாக இடிச்சதா சொல்லப்படுது. இதெல்லாம் எங்கன்னா அந்த பப்லேருந்து வெளியே 300 மீட்டர் இடைவெளியில நடக்குது. ஓகே, அவங்க அந்த ஸ்பீடா நேரம் இருக்கு மேடம். இந்த நைட் ஒரு 11 to 12 பிட்வீன் 11 o'clock இது நடக்குது. சம்பவம் 11:30 to 12 அந்த பிட்வீன்ல நடக்குது. ஓகே, ஸோ எங்கன்னா அந்த நம்ம கோயம்பேடு பிரிட்ஜ் இறங்கும் போது அந்த டர்னிங்ல அப்படின்னு சொல்லி திருமங்கலம் போற ரோட்ல. ஓகே, அங்கதான். ஓகே, ஸோ வேகமா இடிச்சதுல இவங்க ஒரு 100 மீட்டர் இடைவெளியில கொண்டு போய் போன முதலாக போன அந்த பெண் தூக்கி வீசப்பட்டு ஸ்பாட்ல, இன்னொருத்தவங்க தான் லைக் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தவங்க இன்னைக்கு காலையில் 4 மணி போல இருக்காங்க. இந்த 2 பசங்களுக்கும் வந்துட்டு உடல்ல கீறல்கள், ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு போனது ஒரு விஷயம் வந்து அங்கே சொல்லப்படுது. ஓகே, ஸோ இப்படி சொல்லப்பட்ட விஷயத்துல தான் என்ன ஆயிடுச்சுன்னா, அப்புறம் காவல்துறையினர் வந்து இம்மீடியட்டா கோயம்பேடு ஸ்டேஷன்ல வந்து மதுரவாயல் போலீஸார் உடனே இந்த கேஸை எடுத்து எஃப்ஐஆர் ஆனது ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டு கோயம்பேட்டில் ஸ்டேஷன்ல அப்புறம் தேடிட்டு இருந்தாங்க 7 பேரையும். யாருன்னா நான் சொன்னதான் இந்த சுமன் சக்திவேல், பாலகுரு, கிஷோர்குமார், ராகுல், விமல், மோகனசுந்தரம், ஜோஷ்வா, இவங்களை தேடிட்டு இருந்திருக்காங்க. இந்த நிலையில தான் போலீஸார் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ரெண்டு பக்கமா வச்சு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பதுங்கி இருந்தவங்களை பாண்டிச்சேரியில வச்சு சில பேரையும், விருகம்பாக்கம், வலசரவாக்கம்ல வச்சு சில பேரையும் அரெஸ்ட் பண்ணி இப்போ அவங்க மீது பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கப்புறம் இந்த சுமன் சக்திவேல் வந்து கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்திருக்காரு. அந்த 7 பேருமே ஒரு 6 பேரும் சொன்னீங்களா, அவங்களுமே குடிச்சிருந்தாங்களா? இங்க எல்லாருமே குடிச்சிருந்தாங்க அப்படிங்கறத முதற்கட்டமான விஷயம். இன்னும் காவல்துறை தரப்புல இருந்து வந்துட்டு எதுவும் சொல்லப்படல. சுமன் சக்திவேல் என்ன நடந்ததுன்னு அவர் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததாகவும் இந்த இடத்துல இருக்கு. ஓகே, அரெஸ்ட் பண்ணும்போது ஓகே, இவங்க 4 பேர் மீதும் வந்து BNS ஆக்ட் கீழே வந்து ஒரு 4 செக்ஷன்ல ஃபைல் பண்ணப்பட்டதா இருக்கு. BNS செக்ஷன் 103 பனிஷ்மெண்ட் ஃபார் மர்டர், அப்புறம் BNS செக்ஷன் 109 clause 1 attempt to. ஓகே, அதாவது இந்த செயலை நான் செய்யறதுனால இதனோட விளைவு வந்து என்னவா இருக்கும்னு எனக்கு தெரியும். ஓகே, ஸோ விச் மீன்ஸ் attempt to.
அப்புறம் செக்ஷன் 115 clause 2 வாலண்டரிலி காசிங் ஹர்ட். ஓகே, அப்புறம் செக்ஷன் 351 clause 3 கிரிமினல் இன்டிமிடேஷன், த்ரெட்டனிங் கொடுக்கறது. இதுக்கு எல்லாம் மினிமம் 7-10 years, மேக்ஸிமம் வந்து லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் டு பெனால்ட்டி. இதுதான் ஆக்ட் ப்ரொவிஷன் சொல்லக்கூடிய பனிஷ்மெண்ட்டாக இந்த இடத்துல இருக்கு. இப்போ இந்த 7 பேருக்கு சொல்லியிருக்கீங்களா, அவங்களுக்கு வந்து பெயில் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குமா? இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க கார்ல போயிட்டு இருந்த கொடியில வந்து ஒரு கட்சி கொடி இருந்துச்சு. இப்போ தாவேக அரசு வேற வந்திருக்கு. இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருந்தால இவங்களுக்கு ஈஸியா வெளியே வந்துருவாங்க. இந்த மாதிரி கமெண்ட்ஸை பார்த்துட்டு இருக்கோம். அவங்களுக்கு இந்த மாதிரி இதுல இருந்து வெளியே வரதுக்கான வாய்ப்பு இருக்குமா, இல்லை இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண வாய்ப்பு இருக்குமா? எஸ், இங்கே அந்த கட்சி கொடி அப்படின்னு பார்க்கும்போதே முன்னாடி இதே மாதிரி ஒரு சம்பவம் போன வருடம் ஆச்சு. என்னன்னா, அந்த பெண்கள் வந்து நைட்டு வெளில போகிறப்போ வந்துட்டு ஐ திங்க் அந்த முட்டுக்காடு கிட்ட வந்து இதே மாதிரி ஒரு கார் ஃபாலோ பண்ணிப்போம். அதில் வந்து முன்னாடி இருந்த அரசான அதே இப்பயும் டிஎம்கே கொடி, அப்பயும் டிஎம்கே கொடி, அவங்க கொடி பொருத்தப்பட்டிருந்தது. கடைசியில் இதற்கும் அதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா நிறைய சர்ச்சைகள் அதனை தொடர்ந்து எழுந்தப்போ போலீஸார் சொன்ன ஒரு விஷயம் என்னவா இருந்ததுன்னா, இல்லை அவங்க இந்த டோல்கேட் எல்லாம் ஃப்ரீயாக போகிறதுக்காக அந்த கொடியை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு. இங்கேயும் அந்த மாதிரியான விஷயம் தான் சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா, அந்த கொடியை வந்து இவங்க வந்து லைக் யூஸ் டு இட், லைக் என்னன்னா ஆஃபன் இந்த ட்ரிங்க் பண்ணக்கூடியவங்கன்னு சொல்ல முடியாது. அதாவது ஆஃபனை தாண்டி இந்த மாதிரி லைக் பார்ட்டிஸ் வீக்கெண்ட் அந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணிட்டு அவங்க போகும்போது கொடியை பார்க்கும்போது போலீஸ் வந்து செக் பண்ண மாட்டாங்க. அவங்க அப்படியே விட்டுருவாங்க, ஈஸியாக நம்ம வந்து பாஸ் த்ரூ ஆகி போயிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்னால தான் வந்துட்டு இங்கே இந்த கொடி வந்து போடப்பட்டிருந்தது அப்படின்றது காவல்துறை தரப்புல சொல்லப்பட்ட ஒரு விஷயம். ஒண்ணு. இன்னொன்று என்ன இதுல அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கார்ல வந்து இருந்த அவருடைய மாமா சுமந்த் பார்த்தோம் இல்லையா, சக்திவேல், அவருடைய மாமா வந்து முன்னாடி முக்குளத்தோர் புலிப்படை இருக்கு இல்லையா, அதுல அந்த கட்சியில இருந்ததா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் அதன் விளைவாக கூட இந்த கொடி வந்து பொருத்தப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான 2 விதமான ஒரு செய்திகள் இதனை தொடர்ந்து இந்த இடத்துல இருக்கு. முதல்ல உயிரிழந்த யான்சி அவங்களுக்கு 19 வயசு ஆகுது. அவங்க வந்து ஸ்ரீலங்கன் சிட்டிசன் மாதிரி சொல்றாங்க. இப்போ இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா மாறுமா? ஏன்னா அவங்க வந்து ஸ்ரீலங்கால இருந்து அப்புறம் விழுப்புரத்துல இருந்து சொல்றாங்க, இங்க வந்து ஒரு எஜுகேஷனுக்காக வந்திருக்காங்க. இது இந்த பிரச்சனையை பெருசாக வாய்ப்பு இருக்குமா? ஏன்னா இப்ப தாவேக அரசு பொறுப்பேற்று இருக்கு. இது ஒரு கண்ட்ரி பிரச்சனை மாதிரி அப்படி ஏதாவது கொஞ்சம் பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குமா? சரி, இங்கே என்னென்னு அகெயின் இங்கே என்ன ப்ராப்ளம், நான் உங்களுக்கு அதை சொன்ன மாதிரி தனி மனித ஒழுக்கத்தை சார்ந்த ஒரு விஷயம் இல்லையா. இதுவே வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இதுவும் தப்பு தான். சரி, தனி மனித ஒழுக்கம்ன்றதை தாண்டி எஸ் அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரியான ஒரு விஷயங்கள் கொடுக்கப்பட்டு தான் இந்த கை கலப்பானதுங்க ஏற்பட்டு லைக் வாக்குவாதம் ஒரு சம்திங் அடுத்தது வந்து நடந்திருக்கு இல்லையா இந்த இடத்துல. அப்படி இருக்கும்போது எஸ் இது கண்ட்ரி டு கண்ட்ரி அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே இருக்கு. ஏன்னா ஃபார்மாலிட்டிஸ் ஜாஸ்தி இல்லையா. ஸோ ஏன்னா நமக்கு நார்மலாகவே தெரியும் இந்த மாதிரி ஒருத்தவங்க அடுத்தது போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அடுத்த ப்ராசஸ் எல்லாம் போகும்போது எவ்வளோ பெரிய லைக் அந்த இடத்துல ப்ராசஸ் அவங்க ஃபாலோ பண்ணணும், லீகல் இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குன்றது நமக்கு தெரியும். அப்போ இதில் இன்னொன்று அவங்க தாய் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் ஒரு பக்கம் பார்த்தா என் பொண்ணுக்கு அந்த மாதிரி பழக்கம் இல்லைன்ற மாதிரி எல்லாமே அவங்க கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு தூக்கு தண்டனையானது கொடுக்கப்படணும்னு சொல்லியிருந்தாங்க. இதற்கு முன்னாடி நீங்கள் கேட்ட மாதிரி பெயில் கொடுக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லேயும் பார்த்தோன்னா லைக் ரொம்ப டஃப்பான ஒரு விஷயமா தான் அந்த இடத்துல இருக்கும். ஓகே, ஏன்னா இவங்க வந்து இந்த மாதிரி குடிச்சிட்டு இப்போ ஒருத்தவங்களுக்கு பெயில் கொடுக்கப்படுதோ இல்லை ட்ரையலை நோக்கி கேஸ் நடத்தப்படும் போது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைகள் எல்லாமே அவங்க இன்டென்ஷனை வச்சு டிசைட் பண்ணக்கூடியது. ஓகே, எவ்வளோ இதெல்லாம் நடந்துச்சுன்னா கொடூரமான ஒரு கான்சிக்வன்சஸ் நடக்கும்னு தெரிஞ்சு அவங்க இப்படி பண்ணாங்களான்றது ஒன்று இருக்குல்ல. ஏன்னா இதில் இன்னொன்று நம்ம பார்க்கணும், இந்த 7 பேர் இருக்காங்களே அதில் யாரோ ஒருத்தர் கூட இல்லைங்க அவன் தான் போய் காரை விட்டுட்டு நான் சும்மா உட்காந்துட்டு இருந்தேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. விச் மீன்ஸ் 7 பேருக்கும் சரி சமமான ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல இருக்கும். ஓகே, அது வந்துட்டு இப்போ சொல்லுவாங்களே ஃபார் எக்ஸாம்பிள் அவர் தாங்க சும்மா உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன் சொல்ல முடியாது. 21 வயசு கீழே ஒரு பப் ஒரு ரெஸ்டோ பார் ஆர் ஷாப்ஸ் எது பண்ணாலும் ஆஸ் பர் அதே தமிழ்நாடு லைசன்ஸ் அண்ட் பெர்மிட் ரூல்ஸ் 1981 படி இமீடியட் சஸ்பென்ஷன் ஆர் கேன்சலேஷன் ஆஃப் லைசன்ஸ் அப்படிங்கிறது மேண்டேட்ரியா இருக்கும் இல்லையா. அவங்க ஸ்டாக் எல்லாமே அங்கே சீஸ் பண்ணிடுவாங்க இல்லையா. 3வது வந்துட்டு அண்டர் செக்ஷன் 77 ஆஃப் ஜேஜே ஆக்ட் விச் மீன்ஸ் மைனருக்கு அவங்க இந்த சர்வ் பண்ணதுக்கோ செல் பண்ணதுக்கோ அவங்க மீது கிரிமினல் நடவடிக்கையும் எடுக்கப்படும், துறை ரீதியான நடவடிக்கையும் எடுக்கப்படும் அப்படிங்கிறது. லாஸ்ட்டாக செக்ஷன் 24 ஆஃப் தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆக்ட் படி 1937 படி 6 மாதம் வரைக்கும் சிறைன்னு இருக்கு. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை உள்ள நடக்குது, அவங்க வந்து பொண்ணுங்க கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்றாங்கன்னு தெரியும் போதே என்ன ஆயிருக்குன்னா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். அவங்க என்னன்னா எனக்கு எதுக்கு பிரச்சனை, நீ பப்புக்கு வெளில போய் என்ன வேணா பண்ணிக்கோ, எனக்கு இங்க எதுவும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படிங்கிற மனநிலையே முதல்ல ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை கிடையாது. ஓகே, ஏதோ அசம்பாவிதம் நடக்க போகுது, ஏதோ ஒன்று இந்த இடத்துல பிரச்சனை ஆகுது. யூஸ்வலாக நம்ம பார்த்துருக்கோம் நிறைய நார்மலா இருக்க ஸ்டேட்டை விட வருது இருக்கும் போது இருக்கக்கூடிய ஸ்டேட்ல நிறைய கிரைம்ஸ் பண்ணுவாங்க அதிகமாகும். அது பண்ணக்கூடிய அந்த ஒரு தூண்டுதல் வந்து அவங்களுக்கு வந்து கண்மூடித்தனமாக இருக்கும் அந்த இடத்துல. விச் மீன்ஸ் அப்போ அந்த பவுன்சர்ஸும் அலர்ட் ஆயிருக்கணும்ல. இங்கேயே பசங்க எந்த அளவுக்கு அடிச்சுக்கிறாங்க, அப்போ வெளியில போனா பசங்க இன்னும் பார்க்கிங்ல வேற நடந்திருக்கு. விச் மீன்ஸ் அது கண்டினியூஸ் நேச்சரா அந்த இடத்துல நடந்திருக்கு இல்லையா. அப்படி இருக்கும்போது அவங்க அலர்ட் ஆகி ஒரு வேளை போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தால் இந்த அசம்பாவிதம் நடக்காம கூட நம்ம இங்க தடுத்திருக்கலாம். யான்சி அவரோட தாய் சொல்லியிருக்காங்க ஃபௌசியோட போனாங்க,
அவங்க நல்லா பேசுவாங்க, என் பொண்ணு வந்து நல்ல பொண்ணு, நல்லது மட்டும் நினைக்கிற பொண்ணுன்றாங்க. அப்படி சொல்றவங்க வந்து தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க. ஆனா கமெண்ட் செக்ஷன்ல ஒரு சில பேர் நிறைய பேர் இதான் சொல்லியிருக்காங்க, ஒரு அம்மாவா நீங்க எப்படி பாரு கொடுவீங்க, நீங்க வந்து கண்டிக்கணும் இல்லையா, அது உங்க மேலதானே தப்புன்னு மாதிரி சொல்றாங்க. ஒரு கில்ட் கொடுக்குற மாதிரி இருக்கு. இது ஒரு அட்வொகேட்டா நீங்க எப்படி பாக்குறீங்க? தனி மனித ஒழுக்கத்தை சார்ந்த விஷயமாக இருந்தாலும் இதுல தப்புனா எல்லாரும் தப்பு. ஓகே, நான் அதான் திரும்ப சொல்லக்கூடிய விஷயம். நீங்க எப்படி இங்க இன்னொன்னு சொல்லப்படுது, அவங்க மூவி போயிட்டு லேட்டா வந்து கேள்வி கேட்டதுனால அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த இடத்துல இருக்கு இல்லையா? ஸோ அப்படி இருக்கும் போது முதல்ல அவங்க அம்மா கிட்ட இவங்க கிட்ட அவங்க வந்து இன்னொன்று அவங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா, வெளியில போறேன்னு சொல்லிட்டு போனாங்க, எனக்கு கால் கூட பண்ணாங்க ஈவினிங் ஒரு 7 அரௌண்ட் அப்படின்னு தான். முதல்ல இவங்க நான் பப்புக்கு தான் போறேன்னு சொல்லிட்டு போனாங்களான்ற ஒரு விஷயம் இருக்கு. ஓகே, அதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும் இல்லையா? இன்னொன்று அவங்க லேட்டா வந்ததுக்காக தான் அவங்க கண்டிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த இடத்துல இருக்கு இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல அந்த கமெண்ட்ஸ் எந்த மனநிலைமையில வருதுன்றது நமக்கு தெரியல. அதே இடத்துல என்னால இன்னும் ஒரு கமெண்ட் கூட பார்க்க முடியல. அந்த பசங்க பண்ணது தப்பு என்னால கமெண்டே பார்க்க முடியல அங்க எங்கேயுமே. அந்த பசங்க அந்த பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணது வந்து தப்புன்னு எங்கேயுமே பார்க்க முடியல. ஆமா, பப்புக்கு போனா வேற என்ன பண்ணுவாங்கன்ற மாதிரியான கமெண்ட்ஸ் தான் என்னால பார்க்க முடியுது. ஓகே, which means அந்த மென்டாலிட்டில சேஞ்சஸ் இல்லையே. நாளை பின்ன இந்த மாதிரியான ஒரு லைக் அன்பயாஸ்டான கமெண்ட்ஸ் வரும்போது நாளை பின்ன இது பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஐயோ சொசைட்டி நம்மள இந்த மாதிரி நினைச்சிருமான்ற ஒரு பயம் வரும் இல்லையா? இது எல்லாமே ஊக்குவிக்கிற மாதிரி தானே இருக்கு. அப்ப எங்கேருந்து நம்ம அந்த மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும்? கண்டிப்பா முடியாது. ஃபைனல் கொஸ்டின் ஒன்று, இப்போ இந்த மாதிரி சம்பவம் நடந்துகிட்டே இருக்குது, திருப்பி நடந்துட்டு இருக்கு. ஒரு அட்வொகேட்டா இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், இது மாதிரி நடக்காமல் இருக்கிறது என்ன பண்ணலாம்? தப்பு நடந்துட்டதுக்கு அப்புறம் அதற்கான உரிய தண்டனை, உரிய லைக் வாங்கி என்னென்ன சட்டங்களும் கடுமையாகத்தான் இருக்குது, தண்டனைகளும் கடுமையாக கொடுக்கப்படக்கூடிய ஒன்றா தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி இதை ப்ரிகாஷனரியாக பண்ண போகிறது யாருங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. ஏன்னா இங்கே நம்ம எஸ் அஸ் அ ஃபேமிலி, தென் கம்ஸ் அந்த இண்டிவிஜுவல். ஓகே, அதுக்கப்புறம் இவங்க இந்த சொசைட்டிக்குள்ளே எப்படி போய் எடுத்துக்கிறாங்கன்றது ஒன்று இருக்குது. இங்கே எப்படி நீங்கள் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டில் பார்த்தீங்க அப்படின்னா பேரண்ட்ஸ்க்கு என்ன ஒரு ஃபீல் இருக்குன்னா சொசைட்டியில் போய் அவன் கற்றுப்பான்னு ஒரு ஃபீல் இருக்குது. ஓகே, சொசைட்டி இங்கே வெளியே வரும்போது எப்படி நினைக்கிறாங்கன்னா வீட்டில் எல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்கன்னு ஒன்று இருக்குது. பட் இங்கே ரெண்டுமே அது நடக்கிறது இல்லைல்ல. இங்கேன்னு இருக்குது, இங்கேன்னு இருக்குது. பட் எங்கே அவங்க கற்றுக்க ஆரம்பிக்க போகிறாங்க? எங்கேயுமே கிடையாது இல்லை. ஏன்னா நீங்கள் ஒரு விஷயம் போகும்போது திரும்ப கொஞ்சம் நம்ம சேஞ்சஸும் வேணும். அதுக்காக இந்த மாதிரி பெண்கள் செய்கிறது எல்லாமே சரி அப்படிங்கிற கான்செப்டும் கிடையாது. அப்படி நம்ம ரொம்ப பேசணும்னா நம்ம என்ன பேச வரோன்னு கேட்காம ஃபெமினிஸ்ட் இதில் ஸ்டாம்ப் போட்டுருவாங்க அந்த இடத்துல இல்லையா? ஓகே, அதையும் தாண்டி இங்கே சூடோ ஃபெமினிசமும் தப்பு, மேல் சாவனிசமும் தப்பு. அதுதான் தப்பு இல்லையா? நான் தப்பு பண்ணிட்டேன்னா யாராக இருந்தாலும் நான் தப்பு பண்ணிட்டேன்னு அக்செப்ட் பண்ணிக்கணும் அந்த இடத்துல இல்லையா? ஏன்னா இங்கேயே இங்கே நம்ம திரும்ப இந்த விஷயத்திலே பார்க்கலாமே, நம்ம திரும்ப இந்த பயாலஜிக்கல் சேஞ்ச் இருக்கிறதுனாலையோ என்னவோ பெண்களுக்கு மட்டும் தான் கருப்பு இருக்குன்னு ஒரு ஸ்டாம்ப் குத்தி வச்சிருக்கோம் இல்லையா? இத்தனை ஸ்கூல்ஸில் ஒரு மாரல் கிளாஸஸோ இல்லை வேல்யூ பேஸ்ட் ஒரு செஷன்ஸோ இருக்குது. இன்னைய வரைக்கும் எஜுகேஷன் அறுவருக்கு தக்க ஒரு விஷயம், ஜெண்டர் சென்சிடைசேஷன், ஜெண்டர் எஜுகேஷன் அறுவருக்கு தக்க ஒரு விஷயம். இப்படி தானே பார்க்குறோம். சப்ஜெக்ட்ஸு நீ இது படி, இப்படி போ, மார்க் வாங்கி இப்படி போ அப்படிங்கிறோம். அதை தாண்டி அவங்களுக்கு ஸ்கூலுக்குள்ளே போகும்போது, ஏன்னா நம்ம திரும்ப எப்படி இருக்குது இந்த சொசைட்டினா, ஒரு தப்பு நடந்துட்டதுக்கு அப்புறம் உனக்கு இதெல்லாம் இருக்குன்னு தான் நம்ம சொல்லித்தரோம் இல்லையா? இந்த மாதிரி செல்ஃப் டிஃபென்ஸ் கற்றுக்கோ, இதெல்லாம் நீ பண்ணு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணினா உன் லைஃப் போயிடும், உன்னோட ஆம்பிஷன் உனக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடும்னு நம்ம சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுக்கும் போது அப்போ அது ஆழமாக ஃபிக்ஸ் ஆகும் உள்ள மனசில். அப்போ யாரை பார்த்தாலும் லைஃப் தான் கண்ணுக்கு வருமே தவிர்த்து, லைஃப்பை நோக்கியான அந்த ஒரு டெஸ்டினி தான் கண்ணுக்கு வருமே தவிர்த்து தப்பு பண்ணுன்ற தாட் அங்கே வராது இல்லையா? இந்த மாதிரியான மாற்றத்தை தான் நம்ம ஒரு இடத்துலையும் ஆஸ் அ சீட் நம்ம அந்த இடத்துல பண்ணும்போது தான் அதுக்கான ஹெல்த்தி க்ரோத் நம்ம பார்க்க முடியும். ஓகே மேம், உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி மேம். நிறைய விஷயங்கள் டீட்டெயிலாக சொல்லி ஷேர் பண்ணீங்க. ரொம்ப தேங்க்யூ மேம். தேங்க்யூ. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.